கடையில் வாங்குறத விட நம்ம இந்த சாக்குலே சின்ன சின்ன சாக்குகள் வீட்டில் இந்த கடையில் ஜாமான்கள் வாங்குறதுல கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் நல்லா எடுத்து இப்படி அதை இப்படி பிரிக்கணும். பிரித்து நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வெட்டி இதை மாதிரி துணி வெட்டி கடையில் ஒரு 1/2 மீட்டர் வாங்கிக்கோங்க. அப்படி வேலை பழைய துணிகள் இருந்தால் கூட அதை வச்சு செய்யலாம். இப்படி எடுத்து நம்ம அதை சுற்றி தைச்சி காட்டுறேன் எப்படின்னு. நீங்களும் வீட்டில் சும்மா இருந்தால் இப்படி சாக்குகள் கிடச்சா வீட்டில் மேட்டு செய்யுங்க. உங்களுக்கு துணி மேட்டை விட இப்படி சாக்கு மேட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் போடுறதுக்கு தண்ணி நல்லா உரியும். நாங்கள் இது செய்து நிறைய போட்டிருக்கோம். வீட்லேயும் கைட்டும் தைக்கலாம். நீங்கள் மிஷின் இருக்கிறவங்க மிஷின்லேயும் தைக்கலாம். நாங்கள் எப்படி தைக்கலான்ட்டு இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறோம் பாருங்கள். அதாவது இப்போ நல்லா இந்த சாக்கை இந்த சைடில் அவங்க இப்படி தைச்சிருப்பாங்கள்ல அதை நம்ம பிரிச்சுக்கிடலாம். பிரிச்சுன்னா ஒன்று போல் விரித்து நம்ம வெட்டுறதுக்கு நம்ம சைஸ் வெட்டுறதுக்கு தோதுருக்கோம். இழுத்து இப்படிங்க நல்லா இப்படி ஒன்று போல் இந்த தையலை வெட்டி விட்டுருவாங்க. அவங்க சாக்கு வச்சு சேனலை வச்சு தைச்சிருப்பாங்க. அதை நீங்கள் இப்படி வெட்டி பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கத்திரி வச்சு சைஸாக இந்த பிரிச்சுட்டோம். நாங்கள் சுற்றி பிரிச்சுட்டு இந்த இதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இப்படி 2ஆக மடித்து இப்படி வச்சு நம்ம ஒன்று போல் இப்படி சைஸாக வெட்டிக்கலாம். அந்த விளிம்பெல்லாம் ரொம்ப சின்னமாக இருக்கும். அதனால் தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த விளிம்பு ரொம்ப தின்னமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த விளிம்பை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீட்டாகவும் வரும். நம்ம வாசலில் போடுறது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும்ல, கொஞ்சம் நீட்டாகவும் வரும். அதனால் எப்படி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் எழுது. சரி, நாங்கள் இப்போ வெட்டிட்டோம். நாங்கள் வந்து செவ்வக வடிவில் வெட்டியிருக்கிறோம். நீங்கள் இது எந்த சைஸ்னாலும் ஓவல்னாலும் வெட்டலாம், இல்லாட்டா சதுரமாக வெட்டினாலும் வெட்டலாம். எப்படினாலும் வெட்டிக்கிட்டு சைஸ் பண்ணி வெட்டிக்கிட்டு துணியை தைக்கலாம். இப்படி நீளமாக ஒன்று போல் வெட்டி எடுத்துக்கோங்க. துணியை விளிம்பில் இப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுக்கிட்டு தைக்கலாம். துணியை சேர்த்து ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் மிஷின் இருக்கிறதுனால நாங்கள் மிஷின்லேயும் நிறையா தைச்சிருக்குறோம். நீங்கள் மிஷின் இல்லாதவங்க இப்படி கைட்டு தைங்க. இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை யாராவது பிடிக்க நம்ம கைட்டே தைக்கலாம். மிஷின் இல்லாதவங்க மிஷினில் நல்லா தைக்க வருது. சாதாரண சட்டை தைக்கிற மிஷின்லேயே கூட நல்லா தைக்கலாம். மிஷின் இல்லாதவங்க நீங்கள் இப்படி ஊசி வாங்கி நூல் வாங்கி கைட்டும் தைக்கலாம். இதெல்லாம் ஒரு சும்மா ஓய்வு நேரம் வேலை மாதிரி தான். ஆனால் ரொம்ப யூஸாக இருக்குது. நாங்கள் எங்கள் வீடுகளில் இதைத்தான் போட்டுக்கிறோம். ரொம்ப யூஸாக இருக்குது. துணி மேட் கூட கொஞ்சம் தண்ணியில் இது பண்ணும். இது ரொம்ப நல்லா இருக்குது. தைச்சிட்டோம். இந்த பக்கம் எப்படி தைக்கிறதுன்னு இப்போ பாருங்கள். இதை இந்த துணி திரும்ப ஒரு கல்வேஷம் மடித்து திரும்ப இந்த பக்கம் ஒன்று போல் தெரியும். கைட்டு தைக்கணும்னா ஒரு தைங்க. அப்படி கைட்டு தைக்க மிஷின் இருக்கிறவங்க இப்படி மடித்து மிஷினில் கொடுத்தா ஈஸியாக இருக்குது. அப்போ நல்லா தைச்சிடலாம். நாங்கள் ஒரு நாள் அதில் கைட்டு தான் தைச்சோம். மிஷினில் தைக்க முடியுமா ஒன்றுமோன்னு பார்த்தோம். அப்புறம் மிஷின்லேயே தைச்சிட்டோம். சாதாரண சட்டை தைக்கிற மிஷின்லேயே அழகாக தைக்கலாம். உங்கள் வீடுகளில் இருந்துச்சுன்னா இப்படி சாக்குகள் கிடச்சா இப்படி வெட்டி சாக்குகளை வேஸ்ட் பண்ணணும். மேட்டு மெனக்கிட்டு கடையில் தானே நம்ம போட்டு வாங்கணும். இது நம்மளே செய்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் மிஷினில் போட்டு தைச்சது இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். என்ன சைஸ்னாலும் அழகழகாக வெட்டிக்கலாம் நம்ம.
இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல். இந்த பக்கம் கூட நம்மளுக்கு மடிப்பு இருக்குது, அதனால் இந்த பக்கம் தைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 3 பக்கமும் இதை மாதிரி நல்லா தைச்சிக்கோங்க. நாங்கள் இப்போ மிஷினில் தைச்சதை காட்டுவோம் பாருங்க. ஓவல் சைஸ் அழகாக இருக்கா. இதில் லைட்டாக கிழிஞ்சிருந்துச்சு, இந்த சாக்கு கிழிஞ்சதுனால நாங்கள் இதில் சின்ன துண்டு போட்டு துணி போட்டு ஒட்டு போட்டிருக்கோம். இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த துணி இந்த இடத்துல கிழிஞ்சதுனால இப்படி போட்டுருக்கு. இது இப்போ ஓவல் சைஸ் நல்லா இருக்கா. இப்படி இது ஓவல் சைஸு இந்த தைச்சிருக்கோம் பாருங்கள். நல்லா அழகாக மிஷின்லையே இப்படி நீங்கள் அழகழகாக தைச்சிடலாம். இந்த இப்படி அழகாக இது நம்மளுக்கு கடையில் வாங்கலாம், நம்மளே நம்ம வீடுகளில் நம்மளுக்கு தேவைத்துக்கு அழகழகாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சொற்ப காசில் நம்ம அழகாக வீட்டுக்கு தேவையான ஆட்டுகள் தயார் பண்ணியாச்சு.